நீங்களாம் முதல்ல முடிவு பண்ணிக்காதீங்க இது இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு. அண்ட் இதையும் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ என்னென்னா பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த்துக்காக சைக்காலஜிஸ்ட்டை போகிற அளவுக்கு இப்போ நிறையா கண்ட்ரிஸ் வந்து முன்னேறி இருக்குது. அதாவது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், அதுக்காக சும்மா அவங்கள்ட்ட நான் கரெக்டாக தான் இருக்கேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டார் மாதிரி ஒரு இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஃபேமிலி டாக்டர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் என்ன பிரச்சனைனா மட்டும்தான் போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க என்னைக்காவது லஞ்ச் வரும்போது நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஓகே தானே, சும்மா ஒரு வார்த்தை கேட்கலாம் தான், அந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்தோன்னா இந்த ஸ்டிக்மா உடஞ்சிரும். இப்போ வந்து ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இதுக்கு முன்னாடிலாம் வந்து வச்சுருப்பாங்க ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுன்றதை, அதுக்குள்ளே போயிட்டு வந்தாலே தகவல் தெரிஞ்சிடும் அப்படி சொல்லுவாங்கன்றதை தாண்டி இப்போ அது எல்லா இடத்துலையும் ஆக்சசிபிளாக வந்துருச்சு, எல்லா கவர்மெண்ட் செட்டப்லேயும் அது ஆக்சசிபிளாக வந்துருச்சு. ஸோ அதை அந்த ஸ்டிக்மா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாமளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம ஜென்ரேஷன்லேயும் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிப்ரெஷனில் இருக்காங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக கூட இருக்கட்டும், ஒரு அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது, இல்லை இவன் இப்படிடா அவன் அப்படிடான்னு ஜட்ஜ் பண்ணுறதோ நாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா இந்த விஷயங்கள் மாறிடும். அண்ட் என்ன கேட்டால் யார் வேணும்னாலும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட ஹெல்ப்புக்கு வரலாம். அண்ட் இந்த காசு தான் பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன், இதை நான் எங்கே போனாலும் சொல்கிறது உண்டு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, டிஎடிக்ஷனுக்கும் தனியாக சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க நிறையா டிஸ்ட்ரிக்ஸில். அதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. நட்புடன் உங்களோட மனநல சேவைன்னு இருக்குது, டெலிமனாஸ்ன்னு. அந்த 14416 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த காலில் வந்து இப்போ எப்படி 108ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த மாதிரி 104ன்னு இருக்குது, 14416 இருக்குது. அங்கே உங்களுக்கு என்ன மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபோனில் சொல்லலாம்.